ஆஷா சௌந்தர்யா. இவர்தான் அந்த மயக்க கொள்ளைக்காரி. பார்ப்பதற்கு படித்த பெண் போல ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டரில் வலம் வரும் இந்த பெண்ணிடம் நகையை பறிகொடுத்தவர்கள் 7 பேர். சென்னை வடபழனி, விருகம்பாக்கம், கோடம்பாக்கம், பாண்டிபஜார், மாம்பலம் ஆகிய பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தனியாக செல்லும் வசதியான முதியவர்களை நோட்டமிட்டு அவர்களிடம் கைவரிசை காட்டியுள்ளார் ஆஷா சௌந்தர்யா. முதியவர்களுக்கு லிப்ட் கொடுப்பது போல தனது வண்டியில் ஏற்றிச் சென்று மயக்குவார் என்றும், அப்போது அவர்கள் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் அளித்து விடுவேன் என்று மிரட்டி நகைகளை பறித்துச் செல்வதில் ஆஷா ஒரு கில்லாடி என்கிறது காவல்துறை. கோடம்பாக்கத்தில் நடந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சிகள் காவல்துறைக்கு கிடைத்ததை தொடர்ந்து ஆஷாவின் வாகனத்தை அடையாளமாக கொண்டு அவரை சுற்றி வளைத்துள்ளது தியாகராய நகர் துணை ஆணையர் சரவணனின் தனிப்படை போலீஸ். விசாரணையில் ஆஷா பெங்களூரில் இளைஞர்களை மயக்கி கொள்ளையடித்த வழக்கில் கைதாகி 2 ஆண்டு சிறையில் இருந்தது தெரிய வந்தது. கடந்த டிசம்பரில் விடுதலையான பின் தான் வைத்திருந்த ஸ்கூட்டரிலேயே சென்னைக்கு இடம்பெயர்ந்த ஆஷா முதியவர்களை குறிவைத்து மெஸ்மரிசம் என்னும் மயக்க வித்தையை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்டார் என்கிறது காவல்துறை. தன் மீதுள்ள கொள்ளை வழக்கு விசாரணைக்கும் தனது மகளின் திருமண செலவுக்கும் தான் இது போன்ற வழிப்பறியில் ஈடுபட்டதாக ஆஷா சௌந்தர்யா வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட ஆஷாவிடம் இருந்து ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டரும் 20 சவரன் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தனியாக செல்லும் முதியவர்கள் நகைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டும் காவல்துறையினர் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி வாகனத்தில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சுதர்சன் மற்றும் வேல்ராஜ்.